ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தில் நம்ம 22வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 22வது ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்க. ஏன்னா பகவான் தன்னையே ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. அதை எடுத்து 23வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? யதி ஹ்யஹம் ந வர்த்தேய ஜாது கர்மண்யதந்திரிதஹ மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாஃப் பார்த்த சர்வஷஹ. அகம் சர்வேஸ்வரன் பரமாத்மாவாக இருந்தாலும் கூட நான் ஜாத்து எப்போதுமே அதந்திரிதஹ சோம்பல் இல்லாமல் தான் இருந்திருக்கேன், சோம்பல் இல்லாமல் தான் இருக்கணும். எதை கர்மணி நவர்த்தைய, ஏன்னா என்னுடைய கர்மத்திலேருந்து நான் தவறிட்டேன்னா, என்னுடைய கர்மத்தில் நான் நிலைநிற்கலைன்னா சோம்பல் பட்டுக்கிட்டு ஏதோ ஒரு நொடி என்னுடைய கர்மத்திலேருந்து நான் தவறிட்டா மம என்னுடைய வர்த்தம நடத்தைய அனுவர்த்தந்தை எல்லாரும் பின்தொடர ஆரம்பிச்சிருவாங்க. மனுஷ்யாக சர்வசக எல்லா மனுஷங்களிலும் எல்லா விதத்துலேயும் ஒன்றும் இல்லை. இப்போ கிருஷ்ணர் அவருடைய கடமையை செய்யலை அப்படின்னா, இல்லை கிருஷ்ணரே செய்யலை நம்ம எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்துடும்ல. யாரும் அந்த சமயத்தில் அவர் பகவானே, அவர் சர்வேஸ்வரனே, அவர் தான் எல்லாத்துக்கும் அதிபதியே, தலைவனேன்ட்டுலாம் பார்க்க மாட்டாங்க. கிருஷ்ணரே செய்யலை நம்ம எதுக்கு செய்யணுன்ற மாதிரி மக்கள் அந்த ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. அதனால் பகவான் என்ன சொல்ல வர்றாருனா, நான் சர்வேஸ்வரன் தான் அர்ஜுனா, இருந்தாலும் நான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன். எந்த மாதிரி? எப்போதும் எந்த ஒரு அவதாரம் எடுத்தாலும், எதுக்காக அவதாரம்னு இந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா, பகவான் பிறக்கிறதில்ல நம்மளை போல பாவங்கள்னாலேயோ புண்ணியங்கள்னாலேயோ கர்மத்தினாலேயோ அதனால் பிறவி எடுக்கலை. பகவான் தானாக ஆசைப்பட்டு தன்னுடைய சங்கல்பத்தினால, தன்னுடைய நினைவுனால நமக்காக அவர் அவதாரங்கள் எடுக்கிறார். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட எந்த அவதாரம் எடுத்தாலும் அந்த அவதாரத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய கடமைகள்லேருந்து தப்புறதே கிடையாது. இதை நம்ம முந்தின ஸ்லோகத்திலே பார்த்தோம். ராம அவதாரத்தில் ஒரு பிள்ளையா தன்னுடைய கடமையை, கணவனா தன்னுடைய கடமையை, ராஜாவா தன்னோட கடமையை எல்லாத்துமே செஞ்சுருக்காரு. அதே மாதிரி இப்போ கிருஷ்ணாவதாரத்துலையுமே பார்த்திங்கன்னா சின்ன வயசில் மாடு மேய்ச்சது, ஏன்னா இடைப்பிள்ளையாக இருந்ததுனால மாடு மேய்ச்சார். அதே போல் இப்போ அர்ஜுனனுக்கு தேரோட்டி ஆகிறேன்னு ஒத்துக்கிட்டாரே தவிர, நான் பரமாத்மா சும்மா ஏதோ பேருக்கு தேரோட்டின்னு சொல்லி ஓரமாக உட்காரலையே. தேரோட்டியில் அந்த இடத்துல உட்காந்து கையில் குச்சி எடுத்தார்ல, நடுவில் குதிரைக்கு ரொம்ப களைப்பாக இருக்கும்போது அர்ஜுனா இதுக்கு மேலே குதிரைகள் ஓடாது, அவங்கள கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தணும்னு நடுவில் தேரை நிறுத்தி ஒரு ஓரத்தில் போயிட்டு குதிரைகளை ஆஸ்வாசப்படுத்தினாரே, அந்த இடத்துல தேரோட்டியாக தன்னுடைய கடமையை செஞ்சாரே பகவான் அந்த அளவுக்கு தன்னுடைய கடமைகளை சீரியஸாக எடுத்துக்கிறாரு. ஏன்னா தன்னை பார்த்து வேறு யாரும் தப்பான வழியில் போயிடக்கூடாது இல்லையா. பகவானே பண்ணல நான் ஏன் பண்ணணும்லாம் நினச்சிடக்கூடாது இல்லையா. பகவான் இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் எல்லாருக்காகவும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றதுக்காக பகவான் இதை செய்கிறாரு. இந்த இடத்துல பகவான் இதை அர்ஜுனனுக்கு ஏன் சொல்லணும்னா, அர்ஜுனா நீ இது உன்னுடைய ஒரு ஆளுனுடைய முடிவுன்னு நீ நினச்சிடாத. ஏன்னா உன்னை பின்தொடர நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நீ எந்த ஒரு நிலையில் இருக்க, ஒரு பெரிய வீரன், நீ ஒரு பெரிய க்ஷத்ரியன். அதனால் உன்னை பார்த்து செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நீ எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு முடிவை எடுக்கணும். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை பின்தொடர்ந்து எவ்வளோ பேர் இல்லை, நம்ம பெரிய ஆள்லாம் இல்லைன்னாலும் அப்படிலாம் நம்ம நினச்சிடக்கூடாது. நம்மளும் ஒரு குடும்பத்தில் இருக்கோம் இல்லையா, அந்த குடும்பத்தில் நம்மளை பார்த்து ஒரு 2 பேர் ஏதோ செய்யலாம். நம்மளுடைய தங்கச்சியோ தம்பியோ இல்லை நம்மளோட பிள்ளைங்களோ நம்மளை பார்த்து தான் நாளை பின்ன அவங்க நடந்துக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றதுனால நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளை கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.